வணக்கம். இன்னைக்கு முடி உதிராமல் நல்லா கருன்னு வளர்ந்து வரத்துக்கு என்ன செய்யணுன்ற டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இதுதான் ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது கூடவே நான் வந்து 7 பாதாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட அந்த ஆளி விதைகள், அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இதை வந்து நான் 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 7 பாதாமுக்கு 3 ஸ்பூன் போதுமானது, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாங்க. இப்போ இதை நம்ம பல்ஸில் விட்டு எடுக்கணும். ரொம்ப பவுடராகவும் நாம் அரைக்கக்கூடாது, கொரப்பாக தான் இருக்கணும். அதனால் பல்ஸில் ஒரு 2 வாட்டி நீங்கள் போட்டு எடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இப்போ நாம் எப்படி தேங்காய் எண்ணெய் இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெயை லேசாக சூடு பண்ணிக்கிறேன். ரொம்பவும் சூடாகக்கூடாது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நார்மலாக தண்ணியிலையும் சரி, தேங்காய் எண்ணெயில் நீங்கள் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த கொழுப்பு தன்மை வரும். ஆனால் நாம் இப்போ செய்ய போகிற இந்த ப்ரிப்ரேஷனில் வந்து அந்த மாதிரி வராது. லேசாக சூடானா போதும், ரொம்ப சூடாகக்கூடாது. சிம்லேயே வச்சு சூடு பண்ணணும். இப்போ நாம் வந்து பவுடர் ஆக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மிக்சிலேருந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போயும் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு சிம்லேயே தான் இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து உங்களுக்கு நுர வருது இல்லையா, நல்ல ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எண்ணெயை காய வைக்கும்போது இந்த மாதிரி கலரி விடுங்க. ரொம்பவும் வந்து டைம் எடுக்காது. இது லேசாக கொதி வர டைம், அதாவது மேலே வந்து நுர வரும், அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க, ரொம்பவும் சூடு ஏற்றக்கூடாது. பாருங்கள், இப்போ கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா. நார்மல் தேங்காய் எண்ணெயை விட இந்த போட்டதுமே உங்களுக்கு ஒரு எல்லோயிஷ் கலராக வந்திருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு நான் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நுரையாக இருக்கிறதுனால சரியாக தெரியல. இதை நீங்கள் ரொம்ப சூடு பண்ணாலும் உங்களுக்கு கொழுப்பு தன்மை வந்துடும். அதனால தான் நான் வந்து சிம்மில் வச்சே செய்ய சொல்லியிருந்தேங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு அந்த பவுடர் வந்து இதில். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயாச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. கலர் கூட உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அப்போ ஊற்றின தேங்காய் எண்ணெய்க்கும் இப்போயும் கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள், அந்த கொழுப்பு தன்மை அப்படிங்கிறது இல்லவே இல்லை பாருங்கள். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நாம் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு டெய்லி அப்ளிகேஷன் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் பாத் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்போ வந்து உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேயராக எடுத்து இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணணும். நாம் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி, தலையில் நாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் சிக்கு எல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா சீப்பில் வாரி விட்டுட்டு அதுக்கப்புறமா லேயராக எடுத்து இந்த எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணணும். உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா படற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பன் போட்டுருங்க, அதாவது கொண்டு நல்லா போட்டுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், ஹேரை நான் வாஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் 2 times, அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 1 நாளாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய முடி எப்படி கருன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.